NCERT class 9th science describing motion around a topic exercise 4 sum பண்ணலாம் பாருங்க. A car starts from rest and its velocity reaches 24 meter per second in 6 seconds. Find the average acceleration and the distance traveled in these 6 seconds கேட்டிருக்காங்க. First வந்து average acceleration கண்டுபிடிக்கலாம். Average acceleration என்ன formula? Total change in velocity by total time taken. அப்போ final velocity minus initial velocity by time taken அப்படி போடணும். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 24 சொல்லியிருக்காங்க. இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்க ரெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி 24 போட்டு மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு போட்டு டிவைட் பை டைம் வந்து 6 செகண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 6ன்னு போட்டுங்க. இப்போ 24 மைனஸ் 0 24 கிடைக்கும். இது மீட்டர் பர் செகண்டு பை 6 செகண்ட் இருக்குது. இந்த செகண்ட் கீழே வந்துச்சுன்னா செகண்ட் ஸ்கொயர் ஆயிரும். 24ம் 6ம் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 வருது. அப்போ 4ன்னு போட்டு மேலே மீட்டர் இருக்கும், கீழே செகண்ட் ஸ்கொயர் இருக்குது. அப்போ வந்து ஆவரேஜ் ஆக்சலரேஷன் வந்து 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு ஆன்சரில் எடுத்துக்கலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸ் என்ன ஃபார்முலா சொல்லுங்கள்? யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இது ஸ்ட்ரைட் லைனில் போகிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக ஈக்குவலாக இருக்கும். அதனால டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். யூ எவ்வளோ சொன்னாங்க? 0 சொல்லிட்டாங்க. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் 0 இன்ட்டு 6 டைமு ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு ஏ இன்ட்டு டி ஸ்கொயர். ஏ எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 4ன்னு கண்டுபிடிச்சோம். டி வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. 6 ஸ்கொயர் போட்டுங்க. இப்போ 0 இன்ட்டு 6 0ன்னு வந்துடும். இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணால் 2 கிடைக்குது. அப்போது 2 இன்ட்டு 6 ஸ்கொயர் வந்து 36. அதை 36ன்னு போட்டுங்க. இப்போ 2 இன்ட்டு 36 எவ்வளோ வரும்? 72 மீட்டர். அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 72 மீட்டர். ஆன்சரில் 72 மீட்டர்னு எடுத்துக்கலாம்ப்பா.